சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 107வது பிறந்த நாளையொட்டி செப்டம்பர் 16ஆம் தேதி அவரது திருவுருவச் சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அதிமுக சார்பில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மரியாதை செலுத்துவார்கள் என தலைமை கழகம் அறிவிப்பு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தலைமை கழகம் அறிவிப்பு. வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துவார் எனவும் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். ஒருங்கிணைந்த சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என தலைமை கழகம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே திமுகவினரை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல். தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைக்க வந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமியை திமுகவினர் தடுத்ததால் அதிமுகவினர் மறியல். கிருஷ்ணகிரி அருகே மத்திய அரசின் PMGSY திட்ட அடிக்கல் நாட்டும் விழாவில் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை பங்கேற்க விடாமல் தடுத்த விவகாரம். விடியா திமுகவை சேர்ந்தவர்களின் நடவடிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மது போதையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததால் அதிர்ச்சி. விடியா அமைச்சர் மாசு தமது துறையை கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்களின் படகின் மீது மோதி இலங்கை கடற்படையினர் அராஜகம். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தல். இலங்கை கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடற்படையினரை கண்டித்து நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தம். 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறையினருக்கு மீண்டும் பணி வழங்கியது ஏன்? கள்ளச்சாராய வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சென்னை மாநகரில் 3 நாட்களில் 334 போதைப்பொருள் கடத்தக்காரர்களை கைது செய்த விடியா காவல்துறை. போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா என உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்த நிலையில் கோமாவில் இருந்து எழுந்து விடியா காவல்துறை நடவடிக்கை. சென்னை மாநகரில் 3 நாட்களில் கைது செய்யப்பட்ட 334 பேரும் நேற்றுதான் பூஜை போட்டு தொழிலை தொடங்கினார்களா என விடியா அரசுக்கு மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. கைதான 334 பேரும் பலரின் வாழ்க்கை சீரழித்ததை விடியா அரசின் ஏவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக விமர்சனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அங்கன்வாடி மையத்தில் பல்லி விழுந்த உணவை உட்கொண்ட 6 சிறுவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஆட்சியின் அலட்சியமே காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பிரசவ வார்டில் படுக்கை வசதி இல்லாததால் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் தரையில் படுக்க வைத்த அவலம். மாரத்தான் மயக்கத்தில் வலம் வரும் விடியா அமைச்சர் மாசு எங்கே இருக்கிறார் என மக்கள் கேள்வி.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை படுஜோர். தங்கு தடையின்றி நடைபெறும் மது விற்பனையை விடியா காவல்துறை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் குடி போதையில் சிறுவனை தாக்கிய சம்பவத்தில் 2 சிக்கினர். பிரபல பாடகர் மனோவின் மகன்கள் தலைமறைவு என போலீசார் அறிவிப்பு. தர்மபுரி அருகே 2 சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட தடை செய்யப்பட்ட 2 டன் குட்கா சிக்கியது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் விடியா காவல்துறை திணறி வரும் அவலம். திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தில் 16 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எலக்ட்ரீஷியன் கைது. விடியா ஆட்சியில் பள்ளி சிறுமிகளுக்கு நடக்கும் கொடுமைகளால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தந்தையும் தாயும் போலீசாரால் தாக்கப்பட்ட விவகாரம். திறமையற்ற ஆட்சியில் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வரும் நிலையில் தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்றம். பாளையங்கோட்டையில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. தற்காலிக ஆசிரியர் உட்பட 2 பணியிடை நீக்கம். திருநெல்வேலியில் பள்ளிக்கு அரிவாளை கொண்டு சென்ற 2 மாணவர்கள் கூர்நோக்கு இல்லத்தில் அடைப்பு. புத்தகங்களை சுமக்க வேண்டிய மாணவர்கள் விடியா ஆட்சியில் அரிவாளை தூக்கும் கலாச்சாரத்தால் பெற்றோர்கள் கவலை. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் மகாவிஷ்ணுவை 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. போலீசார் 7 நாட்கள் காவலுக்கு அனுமதி கேட்ட நிலையில் 3 நாட்கள் அனுமதி அளித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் அருகே நியாய விலைக் கடையில் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசால் தரமான ரேஷன் பொருட்களை கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் விடியா திமுக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் அறிவிப்பு. சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம். விடியா திமுக அரசு தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நள்ளிரவில் சாலையில் பழுதாகி நின்ற புதிய அரசு பேருந்து. பழைய பேருந்துகள் போல் புதிய பேருந்துகளும் அடிக்கடி சாலையில் பழுதாகி நிற்பது குறித்து பொம்மை முதலமைச்சர் விசாரணை நடத்துவாரா என மக்கள் கேள்வி. ஃபாஸ்டேகில் பணம் இல்லாததால் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் திருப்பி அனுப்பப்பட்ட அவலம். விடியா ஆட்சியில் அரசு போக்குவரத்து துறை அரசு அவலட்சணத்துறையாக மாறிவிட்டதாக மக்கள் கடும் விமர்சனம். மக்கள் வரிப்பணத்தில் எழுதாத பேனா சிலைக்கும் கார் பந்தயம் நடத்தும் அரசுக்கு அரசு பேருந்துகளில் உள்ள ஃபாஸ்டேகில் பணத்தை வைத்திருக்க முடியாதா என மக்கள் ஆதங்கம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தமது துறையை கோமா நிலைக்கு தள்ளிவிட்டதாக பயணிகள் ஆதங்கம். வந்தவாசி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதி விபத்து. அரசு பேருந்தின் பின்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு லேசான காயம். அமெரிக்காவின் கார்னெல் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் முறையான தூக்கம் மூளையின் நினைவாற்றலில் நல்ல மாற்றத்தை தரும் என்பது கண்டுபிடிப்பு. நல்ல தூக்கம் மூளையின் நினைவாற்றல் கட்டமைப்பை மீட்டமைக்கும் எனவும் தகவல்.
16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க ஆஸ்திரேலிய அரசு முடிவு. சமூக ஊடகங்கள் வாயிலாக குழந்தைகள் சீரழிவதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தனக்கு உதவவில்லை என வீராங்கனை வினேஷ் போகத் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை மருத்துவமனையில் சந்தித்து ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொண்டதை தவிர PT உஷா எதுவும் செய்யவில்லை என கடும் தாக்கு.